நமச்சிவாயா. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமாக சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா அவர் கும்ப வீடு, அவரோட சொந்த வீடான கும்ப வீட்டில இருந்து அவரோட 2ஆம் வீடு மீன வீட்டிற்கு பெயர்ச்சாராங்க வாக்கியப்படி. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனீஸ்வரன் அர்த்தாஷ்டம சனியாக 2.5 வருடம் உங்களுக்கு இருக்க போறாரு. நீங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்னங்க எடுத்த உடனே பயமுறுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு இல்லைங்க. ஏன்னா அவர் சனீஸ்வரன்றா அவர் கொடுக்கறத யாராலையுமே தடுக்க முடியாது. அவர் செய்ய வேண்டிய கர்மாவையும் யாரும் தடுக்க முடியாது. அதாவது ஒருத்தருக்கு 7.5 சனியா வராரு, லாப சனியா வராருன்னா ஒரு 7.5 வருஷமா அவருக்கு பிரச்சனை. அந்த ஒரு லாப சனி வரும்போது 2.5 வருஷமாத்தையும் ஃபுல்லா லாபத்தை கொடுப்பாரு. அதே ஒரு கண்டக சனினா 2.5 வருஷமா அவருக்கு விபத்திலேயே இருப்பாரு. அதே மாதிரி அஷ்டம சனினா அந்த 2.5 வருஷமா அவருக்கு வந்து அந்த அவங்க ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமைப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஜனனகால ஜாதகத்தில் உங்களோட சனீஸ்வரன் எந்த இடத்துல இருக்காரு, அதாவது நீங்க பிறந்தப்போ உங்களோட ஜனனகால ஜாதகம் இருக்கு இல்லைங்களா, அதுல உங்களோட சனி பகவான் எங்க இருக்காரு, உங்களுக்கு இப்ப என்ன தசை போயிட்டு இருக்கு, முக்கியமா இந்த சனி தசை சனி புத்தி போயிட்டு இருக்குன்னா இந்த கோச்சாரத்துல சனீஸ்வரன் வரும்போது அதை வந்து முக்கியமா அதை ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து மிகைப்படுத்துவார். அதாவது 70-80% அது வந்து அது நடக்கும். அதனால தான் சொல்றது, சில பேர்லாம் சனி தசையோ ராகு தசையோ இல்லை குரு தசையோ சுக்கிர தசையோ நடக்கும்போது கோச்சாரத்தில் கரெக்டாக அவங்க வரும்போது அது இன்னும் வந்து பெருசாக பண்ணி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி பொருளாதார வளர்ச்சியும் கொடுத்துருவாரு. அதே மாதிரி கோச்சாரத்தில் வரும்போது ரொம்ப நீங்கள் டவுன் ஆகும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷம் ரொம்ப டாப்பில் இருப்பாங்க. அடுத்து ஏதோ ஒரு தசை நடத்திருக்கும், அவருக்கு ஒரு தீய கிரகத்தை, அதாவது ஒரு பகை கிரகமோ இல்லை அவருக்கு தேவையில்லாத ஒரு தசை நடக்கும்போது அப்படியே கீழே டவுன் ஆகிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அது கோச்சாரத்தில் அது வரும்போது ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். இப்பொழுது நீங்கள் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னதாங்க, உங்க ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல சனீஸ்வரன் இருக்குன்னு பார்த்துங்க. அதே மாதிரி சனி திசை சனி புத்தி போயிட்டு இருக்குன்னா இது உங்களுக்கு கன்ஃபார்மா ஒரு 70-80% இது நடக்குங்க. இது வந்து 2.5 வருஷமா நடக்குமானா அப்படி இல்லைங்க. ஏன்னா முதல் 3-6 மாதத்தில் இந்த சோதனைகள்லாம் இருக்கும். ஏன்னா இவர் 4ஆம் இடம் என்றது உங்களுக்கு தாயை குறிக்கிற இடம். அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ உங்கள் அம்மாவின் தேக ஆரோக்கியத்திலோ மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2 வருஷமாக இருக்குமானா அப்படி இல்லைங்க. முதல் 3-6 மாதம். ஏன் சார் 3-6 மாதம் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நடக்காதானா? ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் குருவின் பார்வையில் கட்டுப்பாட்டில் அவர் கும்ப வீட்டில் இருந்தார். ஏன்னா சனீஸ்வரன் பார்க்குற இடம்லாம் வந்து நன்மை தீமை தான் செய்வார்ன்றல அவர் நன்மை பலனும் கொடுப்பாரு. ப்ளஸ் குருவன் பார்வை, ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் குரு வந்து அவரோட உச்ச வீடான கடக வீட்டுக்கு வந்துடுவார். இப்போ கடக வீட்டுக்கு வந்து அவர் உச்சம் பெறும்போது குருவின் பார்வையில் சனீஸ்வரன் அவரோட ஆதிக்கத்தை ஆரம்பிச்சிருவாரு, அவர் பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால தான் சொல்கிறேன், நான் முதல் 3-6 மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதுலன்னா முதல் 3ஆம் பார்வையாக உங்களோட அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத கடன் வழக்கு பஞ்சாயத்து தேவையில்லாத பிரச்சனை, அதாவது சட்ட சிக்கலில் ஏற்படுத்துறது. நீங்கள் சும்மா போயிருந்தாலும் யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறேன்னு போயிட்டு அவருக்கு இல்லை சார் இவரை தான் கூட இருந்தார் நீங்களும் வாங்கன்னு சொல்லி உங்களையே உட்கார வச்சுருவாங்க. அதாவது அந்த வழக்கில் ஏதோ உங்களை கூப்பிட்றதோ இல்லை சட்ட சிக்கலில் உண்டாக்குறதோ இல்லை மறைமுக எதிரிகள், ஏன்னா வேலை விஷயத்தில் உங்களுக்கு மறைமுக எதிரிகளை உருவாக்குறதோ இந்த அமைப்புகளை ஏற்படுத்துவார். முக்கியமாக உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனை வருது, அது விஷயமா நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போகிறது மாத்திரை சாப்பிட்றது இந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்துவார் முதல் 3-6 மாதத்தில். சரிங்களா? அதே மாதிரி உங்களோட 7ஆம் பார்வையாக அவர் உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்த இடத்தில் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க்லோடு ப்ரெஷரு, அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குறது, வாக்குவாதங்கள் உண்டாக்குறது இந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்துவார். நீங்கள் வந்து உங்களுக்கு அது சம்மந்தமே இருக்காது, அந்த ஒர்க் ஏற்கனவே வேறு ஒர்க்கில் நீங்கள் ஒரு வெல்வெஸ்டாக இருப்பீங்க, உங்களை தூக்கி உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையில் போட்டு இதையும் நீ சேர்த்து பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலை தான் கொடுக்கும். ஏன்னா நான் ஒரு 5 வருஷமா 6 வருஷமா இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு நல்லா தெரியும், அதை நல்லா பண்ணிகிட்டே போயிருப்பீங்க, இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அதை வந்து இல்லை சார் இந்த பொறுப்பு இந்த ஜாபையும் நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சரி கற்றுக்கிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரகிளை கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் மெனக்கறணும், அதை கற்றுக்கணும், அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலில் டென்ஷனை உருவாக்குறத கொண்டு பண்ணிடுவார் இந்த 7ஆம் பார்வையில் இருக்கும்போது. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் பிரச்சனைகள்லாம் உண்டாக்கும். அதில் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை முதல் 3-6 மாதம். சரிங்களா? அப்புறம் குருவின் பார்வையில் வரும்போது இவர் கொஞ்சம் நிவர்த்தி அடைந்து அதுக்குண்டான பலன்கள் பாக்கியங்கள் யோகங்கள், அதாவது செல்வாக்கு, ஏன்னா இவர் வந்து தொழில்காரகர், ஏன்னா உங்களுக்கு வேலையை மாற்றி கொடுக்குறது அந்த அமைப்புகளை மாற்றி கொடுத்துருவார். அதே மாதிரி அந்த முதியோர் இல்லத்தெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணுறது இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுங்க.
இதனோட தாக்கத்திலிருந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக பண்ணி தருவார் சனி பகவான். ஸோ இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் மாறணும்னா இந்த சித்தர்கள் வழிபாடு இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஸோ சனீஸ்வரனோட அருளால் உங்களுக்கு எல்லா வளமும் பெற்று பாகியங்கள் கொடுப்பார். வாழ்க வளமுடன். வணக்கம்.